நம்ம என்ன பண்ண போறோம் வீடியோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வீடியோ என்ன பண்ண போறோம் இன்னைக்கு ஃபைண்டிங் பெஸ்ட் பிளேசஸ் வாட்ச் அதுல எது பெஸ்ட் சொல்றோம். ஆமாம், இது எங்களோட ஒப்பீனியன் தான். உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்து வேறு கடை கூட பெஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ கிளைமேட்லாம் ஓரளவுக்கு வெயிலாக அடிக்குது சொன்னால் தான். இல்லைன்னா உங்களுக்கு தோசை ரொம்ப பிடிக்குன்றதுனால தோசை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தடுத்து வேறு வேறு சீரீஸ் கன்டினியூ பண்ணுவோம். வாங்க இப்போ கைஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம போக ஸ்டார்ட் பண்ணோம். கந்த விலாஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரியகுளம் தெங்கரை பெருமாள் கோயில் சந்துக்குள்ள இருக்குது. நம்ம போய் பார்ப்போம், சாப்பிட்டு என்ன போய் சொல்லுவோம். ஸோ கைஸ் நம்ம ஆரம்பிச்ச விஷயமே வந்து மாறி போயிடுச்சு. என்னாச்சு? கந்த விலாஸ் க்ளோஸ்டு கைஸ். அதனால கடன் லீவா, ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. சரி வாங்க நம்ம அடுத்த ஸ்பாட் போவோம். அப்படியே நானும் என் மாப்பிள்ளையும் 3ஆந்தல் தாண்டி அப்படியே நடைபயணம் போயிட்டு இருந்தோம். ஏன்னா பெஸ்ட்டு தோசை ஸ்பாட்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி நாங்கள் போன கடை தான் பாலாஜி ஹோட்டல். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காந்தி சிலைக்கு எய்த்தாப்புல இருக்குது. நாங்கள் ஸ்ரீராம் தான் போகலான்னு பார்த்தோம். ஸோ ஸ்ரீராம் ஹோட்டல் வந்து இப்போ வேறு மாதிரி மாற்றிட்டு இப்போ பாலாஜி ஹோட்டல்னு கொண்டு வந்திருக்காங்க. சொல்ல போய் பார்த்து ஆம்பியன்ஸ் வைஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. சரி தோசையை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெறும் ஒரே ஒரு பிளெயின் தோசை வாங்கியிருந்தோம். ஸோ அந்த ஒரு பிளெயின் தோசை கெட்டதுக்கு அவங்க அப்படியே ஒரு மாதிரி பார்த்தாங்க, என்னடா 2 பேர் வந்துட்டு ஒரு பிளெயின் தோசை வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் தோசை வந்துச்சு. தோசை 50 ருபீஸு. சாம்பார் சட்னிலாம் ஊற்றுனாங்க. தேங்காய் சட்னி சாம்பாரும் உண்மையாகவே நல்லா தான் இருந்துச்சு. தோசை கிறிஸ்பியாக ஓரளவுக்கு பார்க்க நல்லாவே இருந்துச்சு. ஸோ நானே மாப்பிள்ளை அப்படி இப்படி ஆளுக்கு பாதி சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையாக சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன சாம்பார் மட்டும் ஒரு கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தோசை மாவு வந்து லைட்டாக புளிக்காத மாதிரி இருந்துச்சு. பட் ஆம்பியன்ஸ் வைஸாக உட்காந்து சாப்பிட்லான்னு இருந்துச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கடை தான். ஐஸ் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாலாஜி ஹோட்டல் பாலாஜியில் சாப்பிட்டோம். கந்த விலாஸ் முடிஞ்சிச்சு. ஒரு தோசை வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கைஸ்? ஒரு 50 ருபீஸ் நினைக்கிறேன். 50 ருபீஸ் ஒரு தோசை. ஆமாம், அது நல்லா தான் இருந்துச்சு, சொல்ல முடியாது. லைட் சாம்பார் மட்டும் திகட்டுற மாதிரி இருந்துச்சு. 50 ருபீஸ் ஒருத்தான்னு கேட்டால் இல்லை ஒரு பார்ட்டி அந்த மாதிரி வச்சுருந்தா ஓகே சொல்லிக்கலாம். 5க்கு ஒரு 3.5 நீங்கள் சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போய் சாப்பிடலாம். 5க்கு ஒரு 3.5 கொடுக்கலாம். உங்களோட ரேட்டிங் வந்து 3.5 தான். சரி நம்ம அடுத்து வந்து போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா முத்து கணேஷ். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிர சத்திர பக்கத்தில் இருக்குது. தாங்க போகிறோம். முத்து கணேஷ் கடைக்கு போயிட்டு நானே மாப்பிள்ளையை ஆளுக்கு ஒரு தோசை ஒரு பொடி தோசை வாங்கியிருந்தோம். என்னடா இங்கே மட்டும் 2 வாங்கியிருக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே தோசை சைஸ் சரி பொடி தோசை சைஸ் சரி ஒரு மீடியம் சைஸில் தான் இருந்துச்சு. சரி அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும்னு சொல்லி வாங்கியிருந்தோம். அங்கே போனோடனே சாம்பார் ஒரு வாளி நிறையா வச்சாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகி போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சட்னி 2 வகையான சட்னி வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்தோன்னே சந்தோஷம். நான் வந்து பிளெயின் தோசை, மாப்பிள்ளை வந்து ஒரு பொடி தோசை வாங்கியிருந்தோம். ஸோ இன்னும் சாப்பிட்டு பார்த்தோம்னே வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு இந்த கடையில் ரொம்ப பிடிச்சவங்க சாம்பார் தான். ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு கரெக்டாக சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் டேஸ்ட்டாக சாப்பிடணும். பட் ஆனால் ஆம்பியன்ஸ் முக்கியம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த கடையை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஆம்பியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு நினச்சிங்கன்னா இந்த கடை உங்களுக்கு செட் ஆகாது. முத்து கணேஷ் வந்து போனோம். நாங்கள் வந்து எங்களால் பேச முடியல, ஏன்னா சுற்றி ஆடி பக்கத்தில் வந்து ஆட்களாக உட்காந்துருந்தாங்க. எனக்கு ரியாக்ஷன் கொடுக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. எப்படி உண்மையாகவே கைஸ் பொடி தோசை வாங்கும் 10 நிமிஷம் 5 நிமிஷம் கூட ஆகும். போகிறே தெரியல, செம்மையாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து இந்த ஸ்பாட் வந்து நாங்கள் ஆக்சுவலி பிளான் போட்டு ஒவ்வொரு கல்லுக்கு ஒரு தோசை வாங்கலாம் அப்படின்னா. பட் இங்கே வந்து 2 தோசை வாங்கலாம். அது எப்படி போயிட்டு தெரியல. நீங்கள் சொல்லுங்க டேஸ்ட் எப்படி? டேஸ்ட் சொல்ல வார்த்தை இல்லைங்க. உங்களுக்கு அதாவது ஆம்பியன்ஸ் எதிர்பார்க்க மாட்டேன். இந்த இலெல்லாம் நானே எடுத்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு ஸோ ஏற்கனவே 2 காலம் ட்ரை பண்ணோம். இப்போ இது வந்து கரெக்டாக சங்கர் டிஃபன் சென்டர். இது வந்து வெளி பக்கத்தில் இருக்குது. காலைல வந்து 2 கடைக்கே வந்து நம்ம ட்ரை பண்ணோம், சாப்பிடுவாங்க. ஸோ வந்து காலையில் 2 கடை ட்ரை பண்ணதுக்கப்புறமா வயிறு ஃபுல்லானதுனால நாங்கள் நைட்டு இந்த சேலஞ்சை கண்டினியூ பண்ணோம்.
போனோம். ஸோ நைட் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்க சங்கர் டிஃபன் சென்டருக்கு போயிட்டோம். அந்த கடையை பற்றி சொல்லணும், அது ரொம்ப குட்டி கடை தான், ஆம்பியன்ஸில் அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அங்கே போய் ஃபஸ்ட்டு தோசை வாங்கினோம், அந்த பாதி பாதியாக வெட்டியே கொடுத்துட்டாங்க. ஸோ தோசையை பற்றி சொல்லணும், ரொம்ப ரோஸ்டடாக, சில இடத்துல கறி கூட இருந்துச்சு. ஸோ ஆனால் பார்க்க உண்மையாக நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பரோட்டா கூட வாங்கியிருந்தோம், ஏன்னா அந்த கடையில் பரோட்டா நல்லாயிருக்கும். அப்படியே மெயின் மேட்டரான தோசைக்கு வரணும்னு சொல்லிட்டு தோசையை சாப்பிட்லான்னு வச்சுருந்தோம். ஸோ அந்த சாம்பாரை பற்றி சொல்லலாம், ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு, சட்னி கூட அப்படியே தான் இருந்துச்சு. சிறா சாப்பிடலாம்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு தோசையோட ரேட் வந்து 40 rupees. எங்களோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொடுக்கலாம் 5க்கு. சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்க இப்போ சங்கர் கடையில் வந்து சாப்பிட்டு வந்தோம். நிறைய சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து தோசை வந்து 40 rupees. உள்ளே போனே தெரியல, கொஞ்சம் மொத்தம் 3 ஸ்பாட் ட்ரை பண்ணிப்போம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஓரளவுக்கு நல்ல ஸ்பாட் தான். 3வது கடையும் சரி, ஒரு சின்ன கடை தான். ஆனால் டேஸ்ட் நீங்கள் பார்சல் வாங்கி சாப்பிட்டாலும் சரி நல்லா தான் இருக்கும். அங்கே உட்காந்து ஆம்பியன்ஸாக பார்க்க மாட்டேன்னு சொல்லலாம், சாப்பிடலாம். ஸோ உங்களுக்கு எப்படி எனக்கு நான் இந்த கடையில் எப்பயுமே ரெகுலர் கஸ்டமர், அதனால என் கடையை நல்லா கவனிப்பாரு. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, பயமுறா. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வீடியோ முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம 3 ஸ்பாட் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ரேங்கிங் கொடுக்க போகிறோம். எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆனஸ்டாக பிடிச்ச கடை வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கடை. ஃபஸ்ட்டு எனக்கு தோசை ஃபஸ்ட்டு நான் ரேங்கிங் கொடுக்கும் முத்துக்கடை. நீங்கள் இதே சொல்லி எனக்கு ஃபஸ்ட்டு முத்துக்கடை 35 rupees தோசை. நல்லா ஓரளவுக்கு பெருசாகவும் இருந்துச்சு, ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட் ஆம்பியன்ஸ் வந்து அந்தளவுக்கு எதிர்பார்க்க கூடாது. ஆனால் கட்டா வயசில் சாம்பார் சரி, தோசை சரி, உள்ளே போனே தெரியல, வாயில் வச்சுன்னா அப்படியே தொண்டைக்குள்ளே இறங்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு முத்துக்கடை. அது பொடி தோசைலாம் வேற லெவலில் இருந்துச்சு. செகண்ட் வந்து சங்கர் கடை. எனக்கும் சங்கர் பிரச்சனை எனக்கு கிட்டக்கே இருந்துச்சு. அதை தாண்டி இப்போ சாப்பிட்றதுனால என்னன்னு தெரியல, நல்லா இருந்துச்சு. பட் நம்ம சாம்பார் வந்து அதுவும் திறக்கல. தோசை வந்து 40 rupees கொத்தாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக பெருசாக. ஒரு தோசை வந்து ஒரு ஆளுக்கு சாப்பிடுவோம். தேர்டு வந்து இந்த கடை, அந்த கடை நல்லா தான் இருந்துச்சு. பாலாஜி ஹோட்டல் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் என்ன, இந்த கடை வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, சாம்பார் கொஞ்சம் தெகுத்துச்சு. அது மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. மற்றபடி டேஸ்ட் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த தோசை வந்து மாவும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆனண்டாஃபாக இருந்துச்சு, புளிச்சமாக இருந்துச்சு, புளியாமல் இருந்துச்சு. ஸோ இது எங்கள் ஒப்பீனியன். நீங்கள் போனால் உங்கள் பாலாஜி ஹோட்டல் கூட பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இது முழுக்க எங்கள் ஒப்பீனியன் தான். ஸோ இந்த இடம் பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம vlogs சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.